சரி சார், பெண்கள் கிட்ட வரவேற்பு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க வந்து ரேஷன் அட்டை கொடுப்பாருன்னு நினைக்கிற கருணை தொகை குடும்பத்துக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க குடுக்குறாரு, வாரி வழங்குறாரு. நீங்க எப்படி இத மட்டும் முடியும்? ஏன் பொருளாதார விமர்சிக்கிறீங்க? ரீதியாக எப்படி முடியும்? 1000 கொடுக்கும்போது 10,000 கொடுக்க கொடுக்க முடியாதா? முடியாது. ஏன்னா இவர்களுக்கு அந்த அளவுக்கு நிதி நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு திறமை கிடையாது. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சா தான் இப்ப இருக்காருன்னு. அப்போ அமித்ஷா அவர்களுக்கு இருக்காதா? மத்திய அரசுக்கு இருக்காதா? இவரே முதலமைச்சர் இல்லைன்ற நீங்க என்ன? இல்ல அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. யார் மாநில தலைவர் சொல்றாரு? டெல்லியில இருந்து வரவங்க சொல்றாங்களா? டெல்லியில இருந்து வரக்கூடியவங்க யாராவது தப்பித்தவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட், அதிமுக எடப்பாடி பழனிசாமி, இந்த 2 வார்த்தையை எங்கேயாவது பயன்படுத்திருக்காங்க மேடையில? எங்கேயுமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்பனா அவங்களுடைய திட்டம் என்னன்னா, அவங்களுக்கு தேவை இந்த இரட்டைலை வேணும், அந்த அதிமுகங்கிற ஒரு கட்சி வேணும். அதை காமிச்சு பாஜக உள்ள வருவதற்கு இவங்களை பயன்படுத்துறாங்க. அதோட முடிஞ்சு போயிடும். இவரவே முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கல, அவங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டை ஏத்துக்கல. இவருக்கு சொல்லக்கூடிய திட்டங்களை அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? சிம்பிள் லாஜிக். இவரவே ஏத்துக்கல, இவர் சொல்றதை எங்க ஏத்துக்குவாங்க?